ஒரு சிறிய தவறால் மகன் விளையாடும்போது அம்மா லிசாவின் உடலில் சிறிது சிறுநீர் விழுந்தது. அந்த இடத்தில் அசாதாரணமாக முடி முளைக்கத் தொடங்கியது. அதன் பிறகு அவளின் முகத்தில் வெள்ளை மீசை, கூர்மையான பற்கள் தோன்றின. சில நாட்களில் லிசா விலங்குகளைப் போல வாசனையை உணரும் திறன் பெற்றாள். ஒரு பிஸ்கெட்டுக்குள் கூட பல்வேறு பொருட்களை அடையாளம் கண்டாள். ஆனால் அதே சமயம் அவளை சுற்றி நாய்கள் கூடத் தொடங்கின. ஒரு இரவு அந்த நாய்களுடன் வேட்டையாடி விலங்குகளின் சடலங்களை வீட்டின் முன் கொண்டு வந்ததை லிசாதான் உணர்ந்தாள். அதிர்ச்சியடைந்த அவள் நூலகத்தில் மனிதன் விலங்காக மாறுதல் என்ற புத்தகம் எடுத்தாள். நாட்கள் செல்லச் செல்ல அவள் நடத்தையும் மாறியது. வெளியில் கூட கைகளை பயன்படுத்தி உணவு உண்டாள். நாய் போல குறைத்தாள். மக்கள் வியந்தாலும் அவள் உள்ளுக்குள் விலங்காக மாறிக்கொண்டிருந்தாள். இறுதியில் ஒரு இரவு அவள் கட்டுப்பாட்டை இழந்து நாயைப் போல ஓடத் தொடங்கினாள். நிலத்தில் வாசனை தேடிக்கொண்டிருந்த அந்த நொடியிலேயே லிசா உண்மையில் மனிதராக இல்லை, ஒரு நாயாக மாறிவிட்டாள்.